நோயாக இருந்தவருடைய உடம்பு, புண்ணாக இருந்தவருடைய உடம்பு ஒரு சொட்டு மருந்து பட்ட அடுத்த நிமிடம் தங்கமாக மின்னியது. அந்த மருந்து என்னன்னா முருகாங்கிற மருந்து. திதி சார்ந்த வழிபாடு அப்படின்னா அது சஷ்டி, நட்சத்திரம் சார்ந்த வழிபாடுனா அது கிருத்திகை. பெரும்பாலும் கடவுளை பார்க்க முடியுமா, முருகன்கிட்ட பேச முடியுமா, முருகனை நேர்ல பார்க்க முடியுமா? இந்த ஆடி கிருத்திகை என்னைக்கு எப்படி முருகனை வழிபட வேண்டும், ஏன் ஆடி மாதத்துல வரக்கூடிய கிருத்திகைக்கு இவ்வளவு விசேஷம் அப்படின்னா, விரதம்னு சொன்னாலே நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா சாப்பிடாம இருக்கிறது மட்டும்தான் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறு. உங்கள் அபிமான தங்கமயிலில் ஆடி பேருக்கு சிறப்பு சலுகை. தங்கம் வாங்க உகந்த நாளான ஆகஸ்ட் 3 அன்று தங்கம் வாங்குங்கள். தங்க நகைகளின் சேதாரத்தில் 25% முதல் 75% வரை தள்ளுபடியை பெறுங்கள். யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெறவேடவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. அன்பார்ந்த சக்தி விகடன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு தடவையும் கடவுள்கிட்ட போய் நிற்கும் போது, இல்லை கோயிலில் போய் நிற்கும் போது நம்மளுடைய ஒரு பிரார்த்தனை என்னவாக இருக்கும்னா, பெரும்பான்மையானவர்களுடைய பிரார்த்தனை என்னவா இருக்கணும்னா, முருகா கந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் கேட்போம். அந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு கேட்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன கண்டிஷன் வச்சிருப்போம். அதாவது என்னைய பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுனா என்னன்னா, நான் நினைச்சபடி என்னுடைய வாழ்க்கை அமையணும். அப்படி நினைச்சபடி அமையாம இருக்கும்போது அதை துக்கமா நினைச்சுக்கிறோம், அமைந்த போது அது இன்பமா எடுத்துக்கிறோம். ஆனா இதை கொஞ்சம் நம்ம ஒரு வித்தியாசமா யோசிச்சோம் அப்படின்னா, கொஞ்சம் மாத்தி யோசிச்சோம்னா, இப்படி நினைச்சதெல்லாம் வாழ்க்கையில கிடைச்சிக்கிட்டே இருந்தாலும் அது கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த சந்தோஷம் நீடிக்குதான்னு கேட்டா கிடையாது. கிடைச்ச கொஞ்ச நேரத்துல இருக்கு, அப்புறம் போயிடும். ரமண பகவான் அழகா சொல்வார் என்னன்னா, கிடைக்கிற வரைக்கும் கடுகே இருந்தாலும் அந்த கடுகை மழை போல காட்டும், கிடைச்சதுக்கு அப்புறம் மழையா இருந்தாலும் கடுகு போல காட்டும் மனசு அப்படிம்பார். இந்த மனசு தான் வாழ்க்கை. அப்ப இந்த மனசை கொஞ்சம் மாத்திட்டோம்னா 24 மணி நேரமும் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். அப்படி அந்த சந்தோஷமா 24 மணி நேரமும் 365 நாளும் சந்தோஷமா இருக்கிறேன்னா நம்ம வாழ்க்கையில ஒரே ஒரு மருந்த கலந்தா போதும்னு அருணகிரிநாதர் சொல்றார். என்னன்னா, உடம்பு முழுக்க வியாதி இருந்தாலும் ஒரு சொட்டு மருந்து அந்த உடம்புக்குள்ள போச்சுன்னா காயகல்பமா மாறி அப்படி மின்னும் அப்படிங்கிறார், உடம்பு மின்னுங்கிறார் அருணகிரிநாதர். அவருக்கு அப்படித்தான் நடந்தது. நோயாக இருந்த அவருடைய உடம்பு, புண்ணாக இருந்த அவருடைய உடம்பு ஒரு சொட்டு மருந்து பட்ட அடுத்த நிமிடம் தங்கமாக மின்னியது. அந்த மருந்து என்னன்னா முருகாங்கிற மருந்து. அது உள்ள போச்சுன்னா வாழ்க்கை தங்கமாக மாறும். முருகன் எனும் அந்த அற்புதமான மருந்து உள்ள போறதுக்கு அந்த மருந்தை கொடுக்கறதுக்கு ஒரு டாக்டர் வேணும். அந்த டாக்டர் யாருன்னா அதுவும் முருகன் தான். இந்த மருத்துவத்துல ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, மருத்துவர், மருந்து, நோய் குணமாகக்கூடிய தன்மை, இது மூணு ஒரு பொருளா இருக்குது. அதனாலதான் முருகனுக்கு ஒரு தனி பெயரே இருக்கிறது. பவரோக வைத்தியநாத பெருமான் அவருக்கு பெயர். அப்பேற்பட்ட முருகனுடைய அருளை வாழ்க்கைக்குள்ள வாங்குவதற்குண்டான தகுதி எதுன்னா ரொம்ப பெரிய தகுதி கிடையாது. தானம் வேண்டாம், தவம் வேண்டாம், பெரிய எதுவும் வேண்டாம். அப்ப என்ன வேணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணு போதும், எதையும் எதிர்பார்க்காத தூய பக்தி. முருகன் மேல அந்த பக்தி இருந்தா நிச்சயமாக வாழ்க்கை மாறும். அப்படி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்காகத்தான் இறைவன் வெவ்வேறு வழிகளை நமக்கு இந்த எத்தனையோ யுகங்களாக சுவாமி எத்தனையோ அடியார்கள் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு வழிதான் விரதமிருந்து இறைவனை வழிபடுவது. அந்த விரதம் எப்ப இருக்கலாம் அப்படின்னா, எப்போது இருக்கலாமான்னா நிச்சயமா இருக்கலாம். ஆனா அதுக்கு நம்மளால எப்போது இருக்க முடியறது இல்லை. அதுக்கு ஒரு சிறந்த காலத்தை நம்மளுடைய ரிஷிகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்காங்க. அப்படி ஒரு வழிபாடு தான் முருகனுக்குண்டான நட்சத்திர வழிபாடு. பொதுவாகவே ஒவ்வொரு தெய்வங்களையும் வழிபடுவதற்கென்று ஒரு பிரத்யேக நாளை நம்மளுடைய சமயம் நமக்கு கொடுத்திருக்கு. முதல்ல திதி சார்ந்த வழிபாடு, நாள் சார்ந்த வழிபாடு, நட்சத்திரம் சார்ந்த வழிபாடு, வருஷத்துல ஒரு வரக்கூடிய மிகப்பெரிய வழிபாடு அப்படின்னு வரும். அதுல முருகப்பெருமானுக்கு நாள் சார்ந்த வழிபாடுன்னா அது வெள்ளிக்கிழமை விரதம். திதி சார்ந்த வழிபாடு அப்படின்னா அது சஷ்டி. நட்சத்திரம் சார்ந்த வழிபாடுனா அது கிருத்திகை. பெரும்பாலும் நம்மளுடைய சமயத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுடைய நட்சத்திரமும் அவங்களுடைய அவதாரத்தை கருதி வரக்கூடிய நட்சத்திரமா இருக்கும். உதாரணத்துக்கு ராம நவமி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி,
கால பைரவாஷ்டமி, இப்படி அவர்களுடைய அவதாரம் நடந்த திதியை வைத்துத்தான் அந்த தெய்வத்தினுடைய அந்த நட்சத்திரமோ திதியோ வைத்து கொண்டாடப்படும். ஆனா முருகப்பெருமானுக்கோ விசாக நட்சத்திரம், ஆனா நம்ம கொண்டாடுவதோ கிருத்திகை நட்சத்திரம். ஏன்னு பார்த்தோம்னா சுவாமியினுடைய கருணை. எப்போதுமே முருகப்பெருமானுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அருணகிரிநாதர் பட்டியல் போடுறார், முருகனுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, முருகனுக்கு அடியவர் மட்டும்தான் பிடிக்கும். அடியவர்கள் மேல அவன் காட்டக்கூடிய அன்பிற்கு ஒரு எல்லையே கிடையாது. அதனாலதான் தன்னை வளர்த்து எடுத்த கார்த்திகை மாதர்களுடைய நினைவாக அவங்களுடைய ஒரு அற்புதமான அந்த அன்பிற்கு ஒரு பரிசாக முருகப்பெருமான் ஒரு வரத்தை கொடுத்தார். என்னன்னா, யாரெல்லாம் உங்களுடைய நட்சத்திரத்தில் என்னை வழிபடுகின்றார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இகபர சௌபாகியத்தை நான் அருள்வேன்னு முருகப்பெருமான் கொடுத்தார். அந்த வாக்கிற்கு இணையாக இன்னைக்கும் இந்த கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருந்து வழிபடக்கூடிய ஒவ்வொரு முருக பக்தருடைய வாழ்க்கையிலும் முருகப்பெருமான் எண்ணற்ற அருளை வாரி கொடுத்து கொண்டிருக்கிறார். சைவ ஆகமத்துல முருகப்பெருமானுக்கு உண்டான விரதங்களை பட்டியலிடும் போது இந்த கிருத்திகை விரதத்தை பத்தி சொல்லும் போது ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. என்னன்னா, 12 மாதங்கள் இந்த கிருத்திகை விரதத்தை இருக்கணும் என்றும், இன்னொரு இடத்துல 12 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த கிருத்திகை விரதத்தை இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக முருகப்பெருமானுடைய காட்சி கிடைக்கும் என்பது அறுதியிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, இந்த மாதிரி காலகட்டத்தில் நமக்கு ஒரு கேள்வி வருது, கடவுளை பார்க்க முடியுமா, முருகன்கிட்ட பேச முடியுமா, முருகனை நேர்ல பார்க்க முடியுமா, இதெல்லாம் கற்பனை இல்லையா அப்படின்னு இந்த கேள்வி எல்லாம் வந்ததுன்னா, இது ஒருபோதும் கற்பனை அல்ல, உண்மைதான்னு சொல்றதுக்கு இன்ன வரைக்கும் எத்தனையோ சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி நம்ம வாழ்க்கையிலும் முருகப்பெருமானை கண்டு ரசித்து அவனுடைய அனுபவத்தை பெற உகந்த ஒரு நட்சத்திர வழிபாடுனா அது கிருத்திகை நட்சத்திர வழிபாடு தான். அதுவும் கிருத்திகைன்னு சொல்லிட்டாலே மாசம் மாசம் கிருத்திகை வருது. ஆனா அதுலயும் ரொம்ப சிறப்பான கிருத்திகை எதுன்னா ஆடி கிருத்திகை தான். இந்த ஆடி கிருத்திகை இன்னைக்கு எப்படி முருகனை வழிபட வேண்டும், ஏன் ஆடி மாதத்துல வரக்கூடிய கிருத்திகைக்கு இவ்வளவு விசேஷம் அப்படின்னா, முருகப்பெருமானுடைய வழிபாட்டுல ஒரு அதி அற்புதமான சூக்ஷ்மம் இருக்கு. என்னன்னா, நீங்க முருகனுடைய உபாசகர்கள் எல்லாம் எடுத்து தீவிரமா ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா ஒரு உண்மை ஒண்ணு புரியும். என்னன்னா, அவங்க பூர்வத்துல அதாவது முன்மதாக அந்த சக்தி வழிபாட்டுல ரொம்ப ஆழ்ந்து இருப்பாங்க. இன்னைக்கு அருணகிரிநாத சுவாமியினுடைய நிறைய திருப்புகள் எடுத்தீங்கன்னா அவரை கொஞ்சம் அப்படி மாத்தி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சாக்த உபாசகர் மாதிரியே இருக்கும். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் அம்பாளுடைய மேன்மை அவ்வளவு சொல்லியிருப்பார். இன்னும் எத்தனையோ அடியார்கள் அம்பாளுடைய தீவிர உபாசனையில் இருந்தவர்கள் அப்படியே அம்மா கையை பிடிச்சு கொண்டு போய் முருகன்கிட்ட விட்ட சம்பவம் எத்தனையோ இருக்கிறது. அப்படி அம்பாளுடைய சக்தி தான் முருகப்பெருமான் கையிலே வேலாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், சிக்கல்ல முருகப்பெருமான் வேல் நெடுங்கண்ணி அன்னையிட்டிருந்து வேல் வாங்கும் போது முருகனுக்கு முத்து முத்தாக வேர்த்து கொட்டக்கூடியதை இன்றும் பார்க்கிறோம். சாக்த வழிபாடும் முருக வழிபாடும் ஒன்றிணையக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு தான் இந்த ஆடி கிருத்திகை. ஆடி மாதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அம்பாளுடைய உபாசகர்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆடி மாதத்துல நிறைய விசேஷமா கொண்டாடுவாங்க. அது ஒரு காரணத்திற்காகவும் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை என்பது, கிருத்திகை நட்சத்திரம் என்பது ஒரு மறைமுகமான தாய் வழிபாடு தான். முருகனுடைய ஆராய்ச்சி நூல்கள் நிறைய விஷயங்கள் ஒரு உண்மையை திருப்ப திருப்ப சொல்லுவது என்னன்னா, முருகப்பெருமான் அம்பாளுக்கு பூஜை பண்ண இடம்னு நிறைய இருக்கிறது. நம்ம சிவபூஜை பண்ணாருன்னு நிறைய நமக்கு தெரியுது. திருச்செந்தூர்ல, அதே மாதிரி நம்மளுடைய திருவிடைக்களியில இங்கெல்லாம் முருகப்பெருமான் சிவபூஜை பண்ணினார் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனா முருகப்பெருமான் சக்தி அம்பாளையும் உபாசனை செய்தாருன்னு திருப்புகள்லேயே அருணகிரிநாதர் சொல்லுகிறார். இப்படி அம்பாள் முருகன் அம்பாளை பூஜை பண்ணின அந்த அற்புதமான தருணமாகத்தான் இந்த ஆடி கிருத்திகை என்பது கொண்டாடப்படுகிறது. கிருத்திகை என்பது மறைமுகமாக அன்னையை வழிபடக்கூடிய நாள். அதே மாதிரி ஆடி மாதம் என்பதும் அன்னைக்கு உகந்த நாள். இத்தனையும் உகந்ததான இந்த மாதம் என்பது, இந்த மாதத்துல முருகப்பெருமானை பூஜை பண்ணும் போது முருகப்பெருமான் இன்னும் சந்தோஷப்படுறார். ஏன்னா முருகன் வேறு சக்தி வேறு கிடையாது, அம்பாள் வேறு முருகன் வேறு கிடையாது, சிவம் வேறு முருகன் வேறு கிடையாது, பிள்ளையார் வேறு முருகன் வேறு கிடையாது. என்னங்க அது திடீர்னு இப்படி சொல்லிவிட்டீங்க, எல்லாமே முருகன்னா எப்படி ஏத்துக்கிறதுனா ரொம்ப சுலபங்க. சுவாமி சொல்றார், மூவர்க்கும் ஒரு தம்பிரானே. என்னன்னா எல்லாத்தையும் முருகனுக்குள்ள பிரகாசிக்கிறார்கள். நம்ம எல்லாருக்கும் ஒரு அடிப்படையில ஒரு கேள்வி வரும். என்னன்னா, சமீபத்துல கூடிய ஒரு குழந்தை என்கிட்ட கேட்டுது, இத்தனை சாமியா சார் இருக்கும் உங்க கோயில்ல, இவ்வளவு சாமி எதுக்கு இருக்கு கோயிலுக்குள்ள அப்படின்னா, ரொம்ப சுலபம். இவ்வளவு தெய்வங்கள் கிடையாது.
ஒரே தெய்வம் வெவ்வேறு வடிவங்கள் எடுத்து அந்தந்த மனிதனுக்கு தகுந்த மாதிரி வருகிறது. உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல 4 பேர் இருக்காங்க, 4 பேருக்கு ஒரே மாதிரியா இருக்கு மனசு, ஒரே மாதிரியா இருக்கு டேஸ்ட் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான மனது, வித்தியாசமான வாழ்க்கை. அப்படி ஒவ்வொரு ஆத்மாவையும் கடை தேற்றுவதற்காக இறைவன் வெவ்வேறு வடிவங்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறான். அப்படி இறைவன் முருகப்பெருமான் பரபிரம்ம ஸ்வரூபம். பாம்பன் சுவாமிகள் பல இடங்கள்ல முருகப்பெருமானை சொல்லும் போது ஒரு வார்த்தையை சேர்த்துத்தான் சொல்லுவார், குக பிரம்மம் தான் சொல்லுவார். இப்பேற்பட்ட முருகனை வழிபட்டு பயன்பெறுவதற்கு உகந்த நாளான இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு நம்ம வீட்டுல எப்படி வழிபாடு பண்ணணும்? ரொம்ப சுலபங்க. இந்த விரதம்னு சொன்னாலே நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, சாப்பிடாம இருக்கிறது மட்டும்தான் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறு. சாப்பிடாம இருக்கிறது மட்டும் விரதம் ஆயிராது. 10 பங்கு இருக்குன்னா 10ல் 1 பங்கு தான் சாப்பிடாம இருக்கிறது. மித்தம் 9 பங்கு எதுக்கு அப்படின்னா, என்னுடைய ஆசான் அழகா சொல்லுவார், விரதம்னா என்னன்னா 365 நாளும் எதையும் நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அதை நினைக்காம 365 நாளும் நினைக்க கூடாதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோமே அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நினைக்க வேண்டியதை நினைக்கணும் பார். என்னன்னா இறைவனை நம்ம நினைக்கிறதே இல்லை. அப்படி முருகனை, அந்த அற்புதமான தெய்வத்தை இடையராது நினைப்பதற்கு ஒரு நாள் தான் இந்த விரதம் என்பது. அதுல முதல் கட்டுப்பாடு இல்ல, முதல் விதி என்னன்னா, காலையில எந்திரிச்சு ஸ்நானம் பண்ணும் போதே, குளிக்கும் போதே விரதம் தொடங்கிடுது. எப்படி குளிக்கணும்னா, பொதுவாகவே விரதம்னா நம்ம வீட்டுல பக்கத்துல ஆறு இருக்கணும், குளம் இருக்கணும், சில பேர் கடல்ல போய் குளிக்கிறது, இப்படி எல்லாம் இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் முடியாது. அப்ப எப்படி குளிக்கிறதுனா, நம்ம எங்க குளிக்கிறோமோ குளிச்சு முடிச்சுட்டு ஒரு கை நிறைய அந்த பாத்திரத்துல தண்ணி எடுத்து மனசுக்குள்ள முருகப்பெருமானுடைய 6 எழுத்து மந்திரத்தை ஓதி குளிக்கணும். ஏன் அப்படி குளிக்கணும்னா, ஒரு அற்புதமான பதிகம் சொல்லுது. என்னன்னா, 1 கோடி தீர்த்தமும் உன் சடாட்சரத்துள் அடக்கம். இந்த நாட்டுல எத்தனை கோடி தீர்த்தங்கள் இருக்கிறதோ அத்தனையும் உன்னுடைய 6 எழுத்து மந்திரத்துள் அடக்கம்னு உள்ளுக்குள்ள 6 எழுத்து மந்திரத்தை சொல்லி அந்த தண்ணீரை ஊற்றும் போது நம்ம கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரின்னு எல்லா நதிகள்ல குளிர்ச்ச புண்ணியமும் நம்மளை தேடி வரும். அடுத்து வாரியார் சுவாமி சொல்வார், நீராடி நீராடு அப்படின்னு. நீராடி குளிச்சு முடிச்சு வந்தோன்னையே நெத்தி நிறைய விபூதி பூசணும். பெண்களா இருந்தாலும் பூசணும், ஆண்களா இருந்தாலும் பூசணும், யாரா இருந்தாலும் நெத்தி நிறைய விபூதி பூசணும். எந்த நெத்தியில விபூதி பூசப்படுகிறதோ அந்த நெத்தியில 3 வினைகளும் எரிக்கப்படுகிறது. அது நம்மளுடைய சமயம் கண்ட உண்மை. யார் யார் நெற்றியில இடையராது திருநீர் பூசப்படுகிறதோ அந்த உடலும் அந்த உள்ளமும் அந்த உயிரும் தெய்வீகத்தன்மை ஆகுங்கிறது நம்ம சமயம் கண்ட உண்மை. அதனால நெத்தி நிறையா முருகனுடைய திருப்பெயரை சொல்லி இல்ல முருகனுடைய பதிகங்களை சொல்லி நெத்தி நிறையா விபூதி பூசிட்டு நம்ம பூஜை அறைக்கு வந்து பூஜையில இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அலங்காரம் பண்ணணும். படம் இருந்தா மாலை எல்லாம் போடலாம், வேல் இருந்தா அபிஷேகம் பண்ணலாம். என்ன அபிஷேகம் பண்றேன்னா, தட்டுல வச்சு நம்மனால என்ன முடியுதோ அந்த அபிஷேகம் பண்ணலாம். நீரோ சந்தனமோ பாலோ ஏதோ ஒண்ணு கந்தர் அனுபூதி பாடி அபிஷேகம் பண்ணுங்க. கந்தர் அனுபூதிக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது, மிகப்பெரிய ரகசிய மந்திரம். அருணகிரிநாதர் 51 அக்ஷரம் வச்சு ஒரு மாலை கட்டி உனக்கு போடணும்னு ஆசைப்பட்டார். அதை அப்படியே சாற்றினார். அந்த 51 அக்ஷரங்கள்னால் உருவாக்கப்பட்ட அற்புத மந்திரம் தான் கந்தர் அனுபூதி. கந்தர் அனுபூதியில் இருக்கக்கூடிய சில பாடல்களை சொல்லி அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. சந்தன கட்டை இருந்தா அதை உரைச்சு சாமிக்கு சந்தனம் வைங்க, இல்லையா மஞ்சளை வைங்க. இப்படி மஞ்சள், சந்தனம், குங்குமம்லாம் வச்சு சாமிக்கு மாலை போட்டு எந்த பூ போடலாம். நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற பூவை போடுங்க. இல்ல உங்க பக்கம் நல்ல பூ கிடைக்கும்னா தெச்சி பூ அப்படின்னு ஒரு பூ கிடைக்கும், சிவப்பு கலர்ல நீட்டமா இருக்கும். இல்ல செவ்வரளி பூ போடலாம். அதே மாதிரி இல்லைங்க எங்களால முடிஞ்சா வந்து கடம்ப பூவே வாங்கி போடுவோம்னா கடம்ப மலர் மாலை போடலாம். இல்ல எதுவுமே எங்களுக்கு கிடைக்கலன்னா வில்வ இலையில அர்ச்சனை பண்ணலாம். நமக்கு என்ன மலர் கிடைக்குதோ அந்த மலரை போடணும். ஆனா அருணகிரிநாதர் சொல்றாரு, எப்படி போடணுமா, 2 கையில அப்படி சேர்த்து போடணுமா. நான் இந்த விஷயத்துல ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்றேங்க. நான் சமீபத்துல மலேசியா போயிருக்கும்போது ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஐயா எங்க வீட்டுல எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தது, இன்னைக்கு நான் இவ்வளவு நல்லா இருக்கேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம்னா, 10 மலை ஆண்டவனுக்கு எனக்கு எவ்வளவு பூ போட்டாலும் எனக்கு பத்தாது, கொட்டிக்கிட்டே இருக்கணும் அவர் மேல, எத்தனை லட்சம் செலவானாலும் அவர் மேல பூ போட்டுக்கிட்டே இருக்கணும்னு. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்க இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் முருகன் உங்களை கைவிட மாட்டார். ஏன்னா நீங்க உங்களுக்காக ஆசைப்படல, நீங்க காசு வேணும்னு ஆசைப்படல, முருகனுக்கு எவ்வளவு பூ போட்டாலும் பத்த மாட்டேதுன்னு ஆசைப்படுறீங்கல்ல, இந்த ஒரு அன்புக்காகவே முருகன் உங்களுக்கு கட்டுப்படுவாருன்னு சொன்னேன். அவங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. என்னன்னாங்க,
பூஜை பண்ணும்போது இந்த பூவெல்லாம் வச்சு சாமி ஒன்றும் பண்ண போறது இல்லை. இந்த பூ அத்தனை என்ன தெரியுங்களா, நம்ம மனசு. முருகா என் மனசுல இவ்வளோ பெரிய மனசு எடுத்துக்கன்னு ஆசையா சுவாமி மேல பூவை கொட்டணும். எவ்வளவு பூ போடுறோமோ அவ்வளவு ஆத்ம திருப்தியா இருக்கும். முருகனுக்கு எவ்வளவு பூ போட முடியுமோ பூ போட்டு அர்ச்சனை பண்ணுங்க. எதை சொல்லி அர்ச்சனை பண்றது? குமாரஸ்தவம்னு பாமன் சுவாமிகள் அருளி இருக்கிறார். அந்த குமாரஸ்தவம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. அந்த குமாரஸ்தவத்துல நமக்கு என்னென்ன வேண்டுதல் வேணுமோ அதெல்லாம் சாமி அதுல சொல்லிக்கிட்டார். ரொம்ப அற்புதமான மந்திரம். நவநிதி பதையே நமோ நமஹ, சுபநிதி பதையே நமோ நமஹ. அது என்ன சார் சுபநிதினா? ரொம்ப சுலபம். என் வீட்டுல நிதி இருக்கு, அனுபவிக்க முடியலன்னா அது சுபநிதி இல்லை. உடம்புல எல்லாம் ஸ்ட்ரென்த் இருக்கு, ஆனா உழைக்க முடியலன்னா அது உடம்புல கிடைச்ச நிதி இல்லை. சுபநிதினா என்னன்னா, என்னால் எதை நன்றாக அனுபவிக்க முடிகிறதோ அதுக்கு பேர் தான் சுபநிதின்னு பேர். அப்ப எப்ப என்னால் அனுபவிக்க முடியும்னா, நான் சம்பாதிக்கக்கூடிய பொருளையும் என்னுடைய உடம்புலையும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய பொருள்லையும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள்லையும் எப்ப இறைவனுடைய அருள் கலக்குதோ அப்போதுதான் அதை நான் அனுபவிக்க முடியும். அப்படி இறைவனுடைய அருளை கலக்க வைக்கக்கூடிய மந்திரமாகத்தான் ஓம் சுபநிதி பதையே நமோ நமகன்னு பாமன் சுவாமிகள் கொடுத்தார். இப்படி எத்தனையோ ரகசியங்கள் அடங்கிய அந்த அற்புதமான குமாரஸ்தவம் சொல்லி அர்ச்சனை பண்றது. அதுக்கடுத்து சுவாமிக்கு நைவேத்தியம். என்ன நைவேத்தியம் பண்ணா? ரொம்ப சுலபம். பால் இல்லைன்னா தேனு தெனமாவு. இல்லை என்னால் நிறைய நைவேத்தியம் பண்ண முடியும்னா நீங்க பிருந்தாவனம் போனீங்கன்னா கிருஷ்ணருக்கு விதவிதமா சமைச்சு அப்படி கிருஷ்ணனுக்கு வைப்பாங்க. ஏன்? அது என் வீட்டு குழந்தை, அந்த குழந்தைக்கு எவ்வளவு சமைச்சு கொடுத்தாலும் எனக்கு பத்த மாட்டேதுன்னு ஆசையா சமைக்கணும். நைவேத்தியம் பண்ணும் போதே பரத்வாஜ சுவாமி சொல்வார், அடுப்பை பத்த வைக்கும் போதே என்ன சொல்லணும்னா, உள்ளுக்குள்ள புவனேஸ்வரி பேரை சொல்லி பத்த வை, அந்த அடுப்பு ஹோமகுண்டமா மாறும்ப. அதனால அந்த அடுப்பு பத்த வைக்கும் போதே முருகான்னு பத்த வைக்கும் போது, சமைக்கும் போதும் என்ன சொல்லி முருகான்னு சமைக்கணும். இது என்னன்னா, நம்ம சமயம் ஒரு அற்புதமான உண்மையை நமக்கு சொல்லி இருக்கிறது. எதை செஞ்சாலும் சாமி பேரை சொல்லி செய், அது அருளா மாறும். ரொம்ப சுலபமான விஷயம். எதை செஞ்சாலும் சாமி பேரை சொல்லி செய். நெய்வேத்தியம் பண்ணும்போது முருகனுடைய பேரை சொல்லி நெய்வேத்தியம் பண்ணி முருகனுக்கு படைத்து நெய்வேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் தூப தீபம் எல்லாம் காட்டி உங்களுடைய பாராயணத்தை தொடங்கலாம். பாராயணத்துக்கு முன்பு ஒரு சின்ன சங்கல்பம், உங்க வீட்டுல இருக்கவங்களுடைய பேரு, ராசி, நட்சத்திரம், உங்க பேரு எல்லாம் உள்ள சொல்லிட்டு என்ன பிரார்த்தனை பண்றது, எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, எனக்கு இந்த பிரார்த்தனை இருக்கு, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு ஒரே ஒரு பிரார்த்தனை என்னன்னா, முருகா என்னைக்கும் உன்னுடைய அருள் வேண்டும், அதை தவிர வேறு எதுவும் வேண்டாம். தைரியமா சொல்லலாம், உன் அருளை தவிர எதுவுமே எனக்கு வேண்டான்னு எப்ப இந்த மனசு முடிவு பண்ணுதோ, நம்ம வேண்டுனது வேண்டாதெல்லாம் தானா பின்னாடி வரும். ஏன்னா அருளுங்கிற காந்தம் அது அத்தனை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அப்படி முருகனுடைய அருளை தவிர வேற எதுவும் எனக்கு வேண்டான்னு சங்கல்பம் பண்ணிட்டு திருப்புகழ், வேல்மாறல், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ், இது அத்தனையும் சேர்ந்து பாராயணம் பண்ண முடிஞ்சா நிச்சயமா பாராயணம் பண்ணலாம். இல்லைன்னா இதுல ஒவ்வொரு பதிகங்கள் பாடி முருகனை மனதார வேண்டி உங்களுடைய விரதத்தை தொடங்கலாம். அதுக்கப்புறம் இந்த விரதத்துல உபவாசம் இருக்கக்கூடிய அடியார்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்றவாறு உபவாசத்தை இது பண்ணிக்கோங்க. என்னன்னா, என்னால் நல்ல ஆரோக்கியமா இருக்குன்னா முழு நாளும் பட்டினி இருக்கலாம், இல்லைன்னா ஒருவேளை உணவை தவிர்க்கலாம், இல்லைன்னா பாலும் பழமும் எடுத்துக்கொண்டு அந்த விரதத்தை இருக்கலாம், இல்ல அதுவும் முடியலன்னா சமைக்கப்படாத உணவுகளை எடுத்துக்கொண்டு அந்த விரதத்தை எடுக்கலாம். விரதத்தை பூர்த்தி பண்ணக்கூடியது என்னன்னா, அப்பவும் பூஜை பண்ணணும். காலையில பண்றோம், விரதத்தை முடிக்கும் போதும் பூஜை பண்ணி சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி அந்த நெய்வேத்தியத்தை உண்டு அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணணும். இது ஒண்ணு. அதே மாதிரி இது இல்ல வழிபாடு. அதுக்கடுத்து என்னன்னா கோவில் வழிபாடு. இந்த பூஜை எல்லாம் முடிச்சுட்டு பக்கத்துல இருக்க முருகன் கோயில்ல போய் மனசார திருப்புகள் பாடி முருகனுக்கு உங்களால முடிஞ்ச அபிஷேகமோ மலர் மாலையோ ஒன்னு சாட்சி மனதார வேண்டி கொண்டு அந்த கோவில்ல போய் வழிபாடு பண்ணணும். கோவில் வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவசியமாக நிச்சயமாக தானம் பண்ணணும். என்ன தானம் பண்ணணும்னா, எந்தெந்த உயிர்களுக்கெல்லாம் முடியுதோ அந்த உயிர்களுக்கெல்லாம் நம்ம பேரை சொல்லி இல்ல, முருகன் பேரை சொல்லி அன்னதானம் பண்ணணும். அருணகிரிநாதர் ஒரு இடத்துல சொல்றார், தான தவத்தின் மிகுதி பெறுவோனேங்கிறார். என்னன்னா, முருக அடியார்கள் செய்யக்கூடிய அத்தனை தான தர்மங்களையும் முருகப்பெருமான் ஏற்றுக்கொள்வாராம். அதனால எதை கொடுத்தாலும் முருகானு கொடுக்கணும். ஒரு சின்ன நாய்க்கு பிஸ்கட் போடுறோமா, முருகானு போடணும். ஒரு குருவிக்கு தண்ணி வைக்கிறோமா, முருகானு வைக்கணும். 4 பேருக்கு அன்னதானம் போடுறோமா, முருகானு போடணும். இந்த மாதிரி அதாவது பூஜை, தானம், ஆலய வழிபாடு, இது 3ஐயும் கிருத்திகை எண்ணெய்க்கு, அதுவும் இந்த ஆடி கிருத்திகை எண்ணெய்க்கு பண்ணுனா என்ன கிடைக்கும்? இதெல்லாம் பண்ணுனா என்ன கிடைக்கும்னா, நான் என் அனுபவத்தில் சொல்லுகிறேன், மனது முழுக்க முருகனுடைய அருள் நிறையும். அந்த சொல்லுவாங்களே, என்னமோ ஒரு இனிப்பு கலந்த மாதிரி இருக்கு சார்,
உடம்பு பூரா இனிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு. அந்த இனிப்பு தான் முருகனுடைய அருள். இந்த அற்புதமான வழிபாட்டை நிச்சயம் செய்யுங்கள். இதை செய்தால் என்ன நலன் கிடைக்கும்னா, உள்ளுக்குள்ளே ஆறுமுகம் தோன்றும். அந்த ஆறுமுகம் உள்ளுக்குள்ளே வந்தால் நாம் வேண்டியது வேண்டாது சகலமும் நம்மை நோக்கி வரும். எப்போதும் ஒரு உண்மையை நம் மனது நிச்சயமாக அடிக்கடி சொல்லும். என்னன்னா, முருகனை பற்றி நினைக்கும் போதெல்லாம் எங்கேயாவது இருந்த ஒரு பக்கம் இல்ல மனசுல இருந்து அந்த வார்த்தை வரும், யாம் இருக்க பயமேன். அதனால கந்தனுடைய திருவடியில் பரிபூர்ண சரணாகதியோடு இந்த ஆடி கிருத்தியை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக முருகப்பெருமான் எல்லா வளமும் தந்து நம்மை ஆட்கொள்வார். நன்றி, வணக்கம். முருகாச்சரணம். தமிழக மக்களின் பேராதரவை பெற்ற தங்கமயிலில் ஆடிப்பெருக்கு கொண்டாட்டம். தங்கம் வாங்க உகந்த நாளான ஆகஸ்ட் 3 அன்று நீங்கள் வாங்கும் தங்க நகைகளில் சேதாரத்தில் 25% முதல் 75% வரை தள்ளுபடி. இந்த பொன்னான வாய்ப்பை தவறவிடாதீர்கள். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.